சித்தமெல்லாம் சிவமயம். இறைவனோட அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷராசி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கானது. இன்றைய பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிற உறவுகள், உங்களை காப்பாற்ற நினைக்கிற குரு பகவான். ஆமாங்க, நிறைய பேர் இந்த மேஷராசி நண்பர்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் வாழவே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களை குரு பகவான் காப்பாற்றுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பத்தை பற்றி தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப நேர்மையான செயல்கள் செய்கிறது, ஒரு நல்ல பாதையில் போகிறது இந்த மேஷராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு எப்பவுமே குரு பகவான் உங்களை கூட இருந்து காப்பாற்றுவார். மேஷராசி அப்படிங்கிறது ஒரு தைரியமான ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே முன்னேறணும் அப்படின்றதுக்காக மட்டுமே போராடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நிறைய சிக்கல்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது தெரிஞ்சவங்களாலையும் சரி, தெரியாதவங்களாலையும் சரி, நிறைய சிக்கல்கள், எதை எடுத்தாலும் சிக்கல், தடைகள். அவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களை வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தனிமையான ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடுது. ஏன்னா உங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. சில நேரத்தில் சில உறவுகள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உறவுகள் கூட உங்களை விமர்சனம் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையே ஏற்படுத்துது. இதை தவிர இந்த மேஷ ராசியில் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு தனி பாதையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தனி வழியில் போகாத, அது ரொம்ப தப்பு, நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை எல்லாம் தாண்டி, அந்த மன அழுத்தத்தை எல்லாம் தாண்டி, நான் போகிற வழியில் என்னால் ஜெயிக்க முடியும், நான் வெற்றியோடு தான் திரும்புவேன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நினச்சி அதை செஞ்சு அதில் வெற்றி பெற்றவங்க தான் இந்த மேஷராசி நண்பர்கள். மேஷராசி நண்பர்களுக்கு எப்பவுமே குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். குரு பகவான் உங்களுடைய மனசில் நிறைய வழியை உங்களுக்கு காட்டுறாரு. நீங்கள் எதை நினச்சாலுமே சரி, வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் இருக்கலாம், எல்லா சோதனைகளும் உங்களை இழுக்கலாம். ஆனால் குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டுறாரு. ஏன்னா குரு பகவான் தான் ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கார். அதனால் எந்த இடத்துல அவர் இருந்தாலுமே, எந்த நேரத்திலையுமே உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களுடைய இதயத்தில் இருக்கார். ஏன் அப்படின்னா, நிறைய சோதனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கொடுக்கறது, ஒரு ஆளுமையை கொடுக்கறது, உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்லது நடக்க வைக்கிறதுனாலயே அது குரு பகவான் தான். இந்த நேரத்தில் நீங்கள் குரு பகவானை எப்படி வழிபடணும், எப்படி வழிபாடு பண்ணால் உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம் தீரும். நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, அப்போ குரு பகவானுக்கு நேர்மையாக இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போது நீங்கள் நேர்மையாக அவரை வழிபடுறது தான் நல்லது. இப்போது நான் ஒரு முறையை சொல்கிறேன், அந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க. குரு பகவான் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல நீங்கள் அவருடைய குணங்களை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே கருணையானவராக தான் அவர் இருக்கார். அதுவும் ஆன்மீக வழியில் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கார். உங்களுக்கு ஒரு பாதை, எந்த ஒரு சோதனை வந்தாலுமே, உங்கள் பாதையில் எந்த சோதனை வந்தாலுமே அதை மன அமைதியோட குரு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நன்மைகள் நடக்கும். ஓம் குருவே நமக. ஓம் குருவே நமக.
ஓம் குருவே நமக. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். தினமுமே இதை நீங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் நேரம்தான் ஆகும். 1 நிமிஷம் ஆகும். 1 நிமிஷம் நினச்சிட்டு வெளியே போங்க. ஓம் குருவே நமக. மேஷராசி நண்பர்களே, குரு பகவான் உங்களுடைய கவலைகளை தீர்க்கணும், உங்களுக்கு கருணை பார்வை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நாம் சொல்கிறோம். உங்ககிட்ட நிறைய சோகம் இருக்கலாம், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தீர்வு வேணும். நிறைய குழப்பம் இருக்கலாம், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தீர்வு வேணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேணும். நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், என் கஷ்டம் தீரணும், என் பையன் படிக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணு நல்ல வேலைக்கு போகணும். இது மாதிரி எவ்வளவோ கஷ்டம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கஷ்டம் உங்கள் மனசில் இருக்கிற சுமையை இறக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், இழந்தது எல்லாமே நீங்கள் மீண்டும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மேஷராசிக்காரங்களே, நீங்கள் மற்றவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முறை கூட நினச்சதே கிடையாது. ஆனால் உங்களை அது மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த நேரத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க, மீள முடியாத பிரச்சனைகள் இதுக்கப்புறமே வந்தாலுமே கூட அதிலிருந்து கூட ஈஸியாக உங்களால் மீண்டு வர முடியும். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு ஆதரவாக கிடைக்கும். நீங்கள் அவரை நினச்சி ஒரு வழிகாட்டுதலாக அவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே படிக்கிற ஸ்கூல்லையும் சரி, நமக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்குறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் தோக்கவே மாட்டாங்க. அப்படிதான் மேஷராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நொடியில் கிடைக்கணும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போது நான் சொன்ன மாதிரி குரு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். 1 இல்லை 2 இல்லை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எவ்வளவு தான் நேர்மையாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சாலுமே சரி, சுற்றி இருக்கிற உறவுகள், ஏன் கூட இருக்கிற உறவுகள் உங்களை நம்ப வச்சே ஏமாத்துறாங்க. கூடவே இருக்காங்க, உங்ககிட்ட ஒன்று பேசுகிறாங்க, நீங்கள் சொல்கிறத வெளியில் போயிட்டு வேறு மாதிரி பேசுகிறாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்குங்க இல்லையா? அப்போது நீங்கள் அதில் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். தினமுமே 1 நிமிஷம் ஆகுமா இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு? நீங்கள் சொல்லும்போது அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கான உதவி கிடைச்சி கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக குரு பகவான் இருப்பார். முதல்லையே நான் சொல்லிட்டேன், இது மாதிரி நீங்கள் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிற உறவுகள், காப்பாற்ற நினைக்கிற குரு பகவான், அப்போது குரு பகவான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வரி மந்திரம், அதுதான் ஓம் குருவே நமக. கமெண்ட்டில் கூட இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். நான் அடித்து சொல்கிறேன், அடுத்த கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்வீங்க, ஆமாம் நான் நினச்சது நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் ஒரு புது வழி கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. உங்களுக்கு குரு பகவான் உதவ போகிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய கஷ்டங்கள், 1 இல்லை 2 இல்லை, நிறைய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி தொடங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்.
முடிஞ்சா வியாழக்கிழமையில நீங்க குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். அதுவும் மாலை நேரத்தில், அதாவது கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை சுண்டல் எதுனாலும் பரவாயில்ல, அதை ஊற வச்சுட்டு நீங்கள் அதை ஊசியில் கோத்து மாலையாக எடுத்துகிட்டு போயிட்டு அணிவிக்கும் போது 100% உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்க தீங்குகள் எல்லாமே சரியாகும். இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கும், வருமானம் அதிகரிக்கும், பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மேஷராசி அன்பர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒருத்தவங்க பயனடைகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கும் நல்லது தான். உங்களுக்கு தெரிஞ்ச மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புடனும் செல்வ செழிப்புடனும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.